ध्यानं सिन्दूरारुणविग्रहां त्रिनयनां माणिक्यमौलिस्फुरत् तारानायकशेखरां स्मितमुखीम् आपीनवक्षोरुहां पाणिभ्यामलिपूर्णरत्नचषकं रक्तोत्पलं बिप्रतीं सौम्यां रत्नकटस्थरक्तचरणां ध्यायेत् परामम्बिकां சிந்தூராருண விக்கிரகாம் சிந்தூரம் போன்ற சிவந்த உடல் உடையவளும் தோன்றா நிலையில் இருக்கும் பிரம்மம் தோற்ற நிலைக்கு வரும்பொழுது முதலில் தோன்றும் நிறம் சிவப்பு. இதையே பிரகாசஸ்வரூபம் என்று சொல்வர். அந்த சுத்த பிரம்மஸ்வரூபம் தோற்ற நிலைக்கு வருவதை விக்கிரகம் என்பார்கள். பொறிகளுக்கு அகப்படாதிருந்து ஒன்று பொறிகளால் நன்கு அறியப்படுவதால் விசேஷேன கிருஹ்யதே இதி விக்கிரக. மன வாக்காயங்களுக்கு அப்பாற்பட்டிருந்த கடவுள் சிலையின் உள் வசிப்பதற்கு சம்மதித்து அருளியதனால் நம்மால் உணர முடிந்ததாயிற்று. அதனால் அதை விக்கிரகம் என்போம். திரிநயனாம் முக்கண் உடையவளும் மாணிக்ய மௌலிஸ்புர தாராநாயக சேகராம் மாணிக்க கற்களான கிரீடத்தில் துளங்குகின்ற சந்திரனை தலை முன்னணியாக கொண்டவளும் ஸ்மிதமுகீம் ஆபீன வக்ஷோருகாம் புன் சிரிப்புள்ள முகம் உள்ளவளும் புஷ்டியான ஸ்தனங்கள் உள்ளவளும் பாணிப்யாம் அலிபூர்ண ரத்ன சஷகம் ரக்தோத்பலம் பிப்ரதீம். இங்கே அம்பிகைக்கு 2 கைகள் இருக்கிறதா வர்ணிக்கிறாங்க. ஒரு கையில் வண்டு மொய்க்கின்ற தேன் நிறைந்த ரத்ன கோப்பையையும் இன்னொரு கையில் செங்குவளை பூவையும் 2 கைகளில் ஏந்தியவளும் சௌமியாம் ரத்ன கடஸ்த ரக்த சரணாம் தியாயேத் பராமம்பிகாம் ரத்ன கலசத்தில் வைத்துள்ள செவ்விய திருவடிகள் உள்ளவளும் அன்பார்ந்த தோற்றம் உள்ளவளுமான பரா அம்பிகையை தியானிக்கிறேன். இந்த கலசம் எதனால் ஆயிருக்கு அப்படின்னா ரத்னங்களால் ஆன குடம். இந்த குடத்தில் நவநிதிகளும் ரத்ன குடத்தில் இருந்து கொண்டு தேவியின் சரணங்களை தாங்குகின்றன. இங்கே தியாயேத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தியாயேத் அப்படிங்கிறது விதிலிங், கட்டளை சொல். ஆனால் நம்ம நேரடியாக தியானம் செய்யும் பொழுது அதை வந்தே வணங்குகிறேன், ஸ்மராமி நினைவில் கொள்கிறேன் அப்படின்னு மாற்றிக்கணும் அப்படின்னு பெரியவர்களோட சம்பிரதாயம். ஓம் தத்சத்.